لله رب العالمين والعاقبة للموحدين المخلصين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமாய் காட்சிகளும் அல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் ஷபீஉல் முத்னிபீன் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்தியர்ந்து வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக அஹ்லுல் பைத்துக்கள் அதிலும் பத்ர் சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் உலகிலே தோன்றிய குத்துபுமார்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் ஷேகுமார்கள் மீதும் ஸலவாத் ஸலாம் கூறியவனாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நமது மஸ்ஜிதுல் பத்ரியாவிலே 30வது வருட பத்ர் சஹாபாக்களுடைய கந்தூரி நிகழ்வில் முதல் நாள் நிகழ்விலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இன்று மாலை மிகச் சிறப்பான முறையில் பத்ர் சஹாபாக்களுடைய பேரினால் திருக்கொடி ஏற்றம் வைபவம் நடந்தேறியது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அது சபைக்குரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்களும் அவர்களுடன் மனிதை சேர்ந்த உலமாக்களும் மற்றவர்களும் இங்குள்ள மக்களும் உலமாக்களும் சகோதர சகோதரிகளும் கலந்து மிகச் சிறப்பாக திருக்கொடியேற்றல் வைபவம் நடைபெற்றது. சகோதரர்களே, இன்று பயான் செய்வதற்கு நேரம் போதாது. இதன் பின்னால் மாணவர்கின்ற நிகழ்வுகள் கந்தூரிக்குரிய தேவைகளை செய்வதற்காக தொண்டர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லலாம் என்று உழைக்கின்றேன். இங்கு சொல்லப்படும் பயான் 30 நாளும் சொல்லப்பட்டது, இரவிலும் சொல்லப்பட்டது, பகலிலும் சொல்லப்பட்டது. பத்ர் சஹாபாக்களுடைய அரபியங்களை
அபூ சுஃபியானுக்கு தெரிய வந்தது. அவன் உடனடியாக மக்காவுக்கு அபூ ஜஹலுக்கு அறிவித்தார், முஹம்மதும் அவர்களுடைய கூட்டத்தினரும் எங்களை தாக்குவதற்காக இருக்கிறார்கள். நீங்கள் உடனடியாக ஒரு படையை திரட்டி மதீனாவுக்கு வாருங்கள், இவர்களை யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு செய்தியை அனுப்பினார். அதன்படி அபூ ஜஹல் 1000 பேர் கொண்ட ஒரு படையை, 600 கவசங்களை, 100 குதிரைகளையும் உள்ளடக்கியதாக மதீனாவை நோக்கி மக்காவிலே இருந்து வருகிறார் அபூ ஜஹல். இதை அறிந்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்களை அணுகினார்கள். சஹாபாக்களிடம் ஆலோசனை கேட்டார்கள், எப்படி நடந்து கொள்வது. மக்காவிலே இருந்து படை வருவது உண்மையான செய்தியாகிவிட்டது. நாம் எங்களுடன் போர் தொடுப்பதற்காக வருபவர்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டும். நாங்கள் பின்புறம் காட்சி ஓட முடியாது. என்ன செய்வது, படை வந்து கொண்டிருக்கின்றது, நாம் என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டார்கள். அப்போதுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்வோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் சத்தியத்திலே இருக்கிறோம், சத்தியத்திலே இருக்கின்ற நாங்கள் செத்து மடிந்தாலும் செல்லாம், யுத்தம் செய்யும் தீரை பாதுகாப்போம், உங்களை பாதுகாப்போம், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். மதீனாவிலே இருந்த ஹஸ்ரஜ் கோஷ்டியிலே ஒரு சஹாபி எடுத்து சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினரை யுத்தம் செய்வதற்கு அழைத்த போது அவர்கள் மூசா நபியை பார்த்து, மூசாவே, நீங்களும் உங்களுடைய இறைவனின் யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் திரும்பி செல்கிறோம் என்று சொன்னார்கள். அதே போன்று நாங்கள் உங்களுக்கு செல்ல மாட்டோம், நாங்கள் உங்களுடன் வருகிறோம், புனித போரிலே நாங்கள் ஈடுபடுவோம், தொடருங்கள் பயணத்தை, நாம் பத்ர் களத்திற்கு செல்வோம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள். அப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 313 தோழர்களுடன் பயணம் செய்தார்கள். பத்ர் களத்தை அடைந்தார்கள். அந்த இடத்தை தான் குஃபார்களும் வந்து அடைந்திருந்தனர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் தான் யுத்தத்துக்கு சென்றார்கள். காரணம், அவர்கள் சமாதான விரும்பி, சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள். ஆனால் காவிரிகள் வாழெடுத்து வரும்போது தாங்கள் மௌனிகளாக இருக்கக்கூடாது. தாங்களும் வாழெடுத்து போர் செய்து, அல்லாஹ்வுடைய உதவியை நாடி போர் செய்து தீனுல்-இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு கட்டித்தார். பத்ர் களத்துக்கு சென்றார்கள். பத்ர் களத்திலே போய் பார்க்கிறார்கள். அவர்களுடைய கண்ணுக்கு இறைவன் கொடுக்கின்ற வெற்றி மிக தெளிவாக தெரிந்தது. அந்த பத்ர் களத்திலே சில இடங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையிலே இருந்த தடியினால் கோடிட்டார்கள். நாங்கள் பூமியிலே கோடிடுவது போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டார்கள். பல கோடுகளை இட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் கோடிடுகிறீர்களே, எதற்காக? அப்போதுதான் சொன்னார்கள், இந்த கோட்டிலே தான் அபூ ஜஹல் கிடப்பான், இந்த கோட்டில் தான் அபூ ஜஹல் செத்து மடிவான், இந்த கோட்டில் உத்பா செத்து கிடப்பான், இந்த கோட்டில் ஷைபா செத்து கிடப்பான் என்று குறிப்பிட்ட ஒவ்வொரு கோடுகளிலும் இன்னென்ன செத்து கிடப்பார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வீரத்தியாய்களாக இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒரு ஆன்மீக சிந்தனையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே கிடந்த மண்ணை எடுத்து காபிர்களின் பக்கம் எறிந்தார்கள். காபிர்களுடைய கண்களிலே அது போய் விழுந்தது. இதை அல்லாஹ் எப்படி குர்ஆனிலே சொல்றான் பாருங்கள். வமா ரமைத்த இஸ் ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. வமா ரமைத்த, நபியே முஹம்மதே, வமா ரமைத்த, நீங்கள் ரமையவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் கூட அல்லாஹ் தஆலா எல்லாம் அவன் என்ற ஏகத்துவ ஞானத்தை தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமா ரமைத்த, நீங்கள் ரமையவில்லை. அப்ப யார் ரமைக்க? யார் ரமைத்ததை கண்டார்கள் சஹாபாக்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எறிந்ததைத்தான் சஹாபாக்கள் கண்டார்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் குர்ஆனிலே? வமா ரமைத்த, நீங்கள் எறியவில்லை. அவன் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? ரமைத்த யா முஹம்மத், அல்லது யா முஹம்மத் ரமைத்த என்று நான் சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் தான் முஹம்மதே மண்ணை எறிந்தீர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அதற்கு மாற்றமாக வமா ரமைத்த, நீங்கள் எறியவில்லை. இதை ஏற்குமா மூடன்? உங்களுடைய அறிவு ஏற்குமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை அள்ளி எறிந்ததை சஹாபாக்கள் கண்டார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா நபியே முஹம்மதே, நீங்கள் மண்ணை எறியவில்லை என்று சொன்னார். இது என்ன ஆச்சரியம், வியப்பாக இருந்தது. உதாரணமாக, நான் இவருக்கு இந்த பேனையால் எறிகின்றேன், நீங்கள் பார்த்தீர்கள். யார் எறிந்தார்? நான் தான் எறிந்தேன். நான் தான் அவருக்கு பேனையால் எறிந்தேன். ஆனால் இவர் சொல்கிறான், அவர் தான் இவருக்கு பேனையால் எறிந்தது என்று சொல்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏன்? நான் பேனையால் எறிந்ததை அவர் கண்டார், இந்த சபையில் உள்ளவர்கள் கண்டார்கள். அப்படி இருக்கும்போது நான் எறியவில்லை என்று மற்றவர் சொல்கிறார். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதே போன்றுதான் மண்ணை எடுத்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எறிந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா ரமைத்த, நீங்கள் எறியவில்லை. சஹாபாக்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. மேலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார், இஸ் ரமைத்த, நபியே முஹம்மதே, நீங்கள் எறிந்த நேரத்தில் நீங்கள் எறியவில்லை. பாருங்கள் சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எறிந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் எறிந்த நேரத்தில் நீங்கள்
இப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு எந்த நேரத்திலே போர் வெடிக்கும் என்று சொல்ல முடியாமல் இருந்தது. 2 படைகளும் வந்து அந்த மகன் மலை இடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டனர். 2 சிறிய சஹாபாக்கள் வருகிறார்கள். முஅப்பித் முஆத் இருவரும் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நானும் உங்களோடு யுத்தத்துக்கு வருகிறேன் நாயகமே, நீங்கள் சிறிய பிள்ளைகள், நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதையும் கேட்காமல் திரும்பவும் வந்தார்கள். பெரியவர்கள் போல் தலைப்பாகை அணிந்து, பெரிய மனிதர்களைப் போல் கையிலே பாண்டல், அண்ணனும் தம்பியும் இருவரும் வந்து திரும்பவும் வந்தபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். சரி வாருங்கள். இவர்கள் 2 பேரும் யோசித்தார்கள், நாம் என்ன செய்வது? நாம் இந்த யுத்தத்திலே பெரிய ஆசாமியைத்தான் என்ன செய்வோம்? கிள்ள போடணும். யாரு பெரிய ஆசாமி? அபூ ஜஹல். அபூ ஜஹல் தான் ஆகப்பெரியவர், அவர் தான் தலைவர். அவரை நாம் இருவரும் கவர் பண்ணுவோம் என்று அந்த 2 சிறிய சஹாபாக்களும் அபூ ஜஹல் எங்கே போகிறார், எங்கே வருகிறார் என்பதை கவனித்தவர்களாக இருந்தார்கள். ஒரு இடத்திலே அபூ ஜஹலை கண்டுகொண்டார்கள். கண்டு சகோதரன் சொல்கிறார், மூத்த சகோதரன், நான் அபூ ஜஹல் வருகின்ற குதிரையின் காலை வெட்டுவேன், அபூ ஜஹல் கீழே விழுவான், நீங்கள் அவனை வெட்டுங்கள் என்று தம்பியிடத்திலே சொன்னார். அதே போன்று அபூ ஜஹலுடைய குதிரைக்கு வெட்டினார்கள். குதிரை விழுந்தது. அந்த யுத்த களத்திலே அபூ ஜஹல் விழுந்தார். அவனையும் இருவரும் வெட்டினார்கள்.
தெரிவிக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? நான் சொன்னேன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறியவர்கள். சூரத்துர் ரஹ்மான் உங்களுக்கு தெரியும். சூரத்துர் ரஹ்மான், அந்த ரஹ்மான் என்ற சூரத்து இறங்கிய போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த சூரத்துர் ரஹ்மானை குறைஷி தலைவர்களுக்கு ஓதி காட்டுபவன் யார்? பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்க இந்த சபையிலே. கேட்கிறார்கள், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். இந்த அத்தியாயத்தை குறைஷி தலைவர்களுக்கு ஓதி காட்டுபவன் யார்? யாருக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறது என்று கேட்டார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மௌனமாகவே இருந்தார்கள். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறியவராக இருந்தவர்கள் உடனே எழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் போய் ஓதி காட்டுகிறேன் என்றார்கள். சென்று வாருங்களுக்கு வழி அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் உத்பா, ஷைபா, அபூ ஜஹல் போன்ற தலைவர்கள் இருந்த சபைக்கு சென்று அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அழகாக ஓதினார்கள். அவர்களுடைய தலை வெடிக்கும் போல் இருந்தது. உடனே அபூ ஜஹல் ஓடி வந்து இவர்களுடைய காதை பிடித்து சிறுகி கிழித்து விட்டான். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய காதை திருகி அதிலே ஓட்டை போட்டு இழுத்துக் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே அவருடைய தலையை போட்டார்கள். இது வரலாறு சகோதரர்களே. இப்படியாக யுத்தம் முடிந்து காவிரிகளை எல்லாம் ஒரு குழி வெட்டி அந்த குழியிலே போட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். விவரமாக பேச நேரம் கிடையாது. காவிரிகளை அந்த குழியிலே போட்டு மேலே மண்ணை மூடி அந்த குழியின் மேல் அருகில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். யா அம்ர் இப்னு ஹிஷாம், யா உத்பா, யா ஷைபா, யா அபூ ஜஹல் என்று ஒவ்வொரு எதிரிகளையும் அந்த குழியிலே தூக்கி போட்ட பெருந்தரும் தலைவர்களுடைய பெயர்களை சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். என்ன தெரியுமா? ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா ஃபஇன்னி வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா. இது இந்த வார்த்தைகள், இந்த ஹதீஸ் பேனையினால் எழுதி வைக்கக்கூடியது அன்று, தங்க தண்ணியினால் எழுதி வைக்க வேண்டிய விஷயங்கள். எப்படி கேட்கிறார்கள் இந்த குஃபார் குறைகளிடம்? ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா. குஃபார்களே, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? ஃபஇன்னி வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா. என்னுடைய இறைவன் எனக்கு வாக்களித்ததை நான் பெற்றுக் கொண்டேன். எப்படி கேட்காங்க? குஃபார்களே, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? என்னுடைய ரப்பு எனக்கு வாக்களித்ததை நான் அறிந்து கொண்டேன். அப்படியானால் என்ன கருத்து? இந்த குஃபார்களுடன் புதைகுழியிலே கிடக்கின்ற காவிர்களுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள்.
பக்கத்திலே நின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அத்துகல்லிமு அஜ்சாதல்லாஹ் ரூஹலஹா, அத்துகல்லிமு அஜ்சாதல்லாஹ் ரூஹலஹா, அல்லாஹ்வுடைய ரசூலே, ரூஹ் இல்லாத செத்த குணங்களோடு அல்லவா நீங்கள் பேசுகிறீர்கள்? இது வியப்பாக இருக்கிறது. நாம் யுத்தத்திலே அவர்களை கொன்று குவித்து இந்த குழியிலே புதைத்து அவர்கள் செத்து விட்டார்கள். செத்தவர்களிடம் நீங்கள் பேசுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலே, இது எப்படி பொருந்தும் என்று கேட்டார்கள். தல்கி நோய் என்று சொல்றாங்க. ஒரு முஸ்லிமுக்கு தல்கி நோய்னால் என்ன சொல்றார்கள்? அவர்கள் செத்து வைத்தா இந்த சும்மா அவர்கள் கத்துறார்கள். செத்தவனுக்கு என்னப்பா தல்கி? தல்கியுடைய மகிமை அவனுக்கு தெரியாது. தல்கி ஓதுகின்ற நேரத்திலே அவரிடம் வருகின்ற முன்கள் நக்கீர் மலக்குகள் கூட இப்போது நாம் போகக்கூடாது, அவர் அல்லாஹ்வுடன் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறார், பிறகு போவோம் என்று ஒதுங்கி போகின்றனர். ஹதீஸ்கள் சொல்கின்றன. அப்படியானால் அவர்கள் தல்கி விளங்காமல் இருக்க முடியுமா? விளங்கும். நாம மௌத்தானா நம்ம நினைக்கக்கூடிய அந்த ரூஹ் அது வெளியாகும். அது வெளியாகி நம்மளை ஊட்டா நிற்கும். புள்ள மௌத்தானா, மகன் மௌத்தானால் மகனுடைய ரூஹ் தகப்பனுடைய காலை பிடிக்கும், உமாவிட்ட போகும், சகோதரன்கிட்ட போகும், ஏனைய சொந்தக்காரர்கிட்ட போகும். ஆனா உங்களுக்கு விளங்க கடைசியில் கபூரிலே கொண்டு போய் மையத்தை வைக்கும் போது அந்த ரூஹ் அவர்களுடைய போய் அடைந்து கொள்ளும். அதனால் தான் தல்கீன் ஓதுகின்ற போது அதுக்கு கேட்கிறது. அந்த ரூஹ் இருக்கிறது. ரூஹ் இல்லாமல் அது கேட்க முடியாது. அது வேற தலைப்பு சகோதரர்களே. அது பேசினால் நின்றுவிடும். இப்போது விஷயத்துக்கு வாருங்கள். காபிர்களுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய விரைவில் உங்களுக்கு வாக்களித்ததை கண்டுகொண்டீர்களா என்று கேட்டதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அத்துகல்லிமு அஜ்சாதல்லாஹ் ரூஹலஹா, அல்லாஹ்வுடைய ரசூலே, ரூஹ் இல்லாத குணங்களுடன் நீங்கள் பேசுகிறீர்களே, இது எப்படி பொருந்தும்? ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? மா அன்தும் பிஅஸ்மா மின்ஹும், மா அன்தும் பிஅஸ்மா மின்ஹும். உமரே, நான் சொல்வதை நீங்கள் எவ்வளவு தெளிவாக இப்போது கேட்கிறீர்களோ அதை விட தெளிவாக அவர்கள் கேட்கிறார்கள். யார்? கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் நான் சொல்வதை மிக தெளிவாக கேட்கிறார்கள். இன்னஹும் الآن ليعلمون أنما قلت حق. நான் சொன்னது உலகத்திலே நான் எத்தி வைத்த ஏகத்துவம் உண்மை என்பதை இப்போது அவர்கள் அறிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நபியார்களே, காபிர்களே கேட்கிறார்கள். புகாரிலே இந்த ஹதீஸ் வருகிறது. யாரும் மறக்க முடியாது. சஹீஹ் புகாரிலே இந்த ஹதீஸ் வருகிறது. யாரும் குறையான ஹதீஸ் என்று சொல்ல முடியாது. காபிர்களே கேட்கின்றார்கள் என்றால் ஒரு மூமின் விசுவாசி எப்படி கேட்பான்? மூமின் கேட்கின்றான் என்றால் ஒரு வலியுல்லாஹ் சரியாக கேட்பான். ஒரு வலியுல்லாஹ் கேட்கின்றான் என்றால் ஒரு நபியுல்லாஹ் எவ்வளவு தெளிவாக கேட்பான்.
செய்தார்கள். சிறுநீர் கழித்தால் சரியாக துப்பளவும் செய்ய மாட்டார். அது கூட அவ்வாறு போவாங்க. வாயில சொல்லக்கூடாது, மனசால நினைக்கிறார். போனவங்க இஸ்திஞ்சா கழிப்பாங்க, டக்குனு தண்ணி ஊற்றுவாங்க, வந்துடுவாங்க. அப்ப இஸ்திஞ்சாவை வழியான இடத்தை கழுவுறார்களா அல்லது அந்த சுவைத்தான் வருடம் தனியார் கழுவுறார்களா தெரியாது. ஆகவே இஸ்திஞ்சா சரியாக செய்ய வேண்டும். ஆணுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, பெண்ணுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. மார்க்கம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது. அதன்படி குந்தியிருந்து பாலத்தை இடது பக்கம் செலுத்துகின்ற நேரத்திலே உள்ளே இருக்கின்ற அந்த தொங்கி வெளிவந்துவிடும். ஆகவே இதன் ஒழுங்காக சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவர் இவன் வேதனை செய்யப்படுகிறான். அவன் கோஷ் என்பதனால் வேதனை செய்யப்படுகிறான். இந்த மட்டைகள் அது காயாமல் இருக்கும் நேரம் இவர்களுடைய வேதனைகள் குறைக்கப்படும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் சகோதரர்களே, இந்த படிப்பினையிலே இருக்கிறது. கபருக்குள்ளே நடந்ததை கண்டார்கள். கபருக்குள்ளே வேதனை செய்யப்படுவதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். எப்படி அவர்களால் காண முடியும்? இந்த போர்ச்சலின் உள்ளே, இந்த கிளாஸின் உள்ளே இருக்கின்ற தண்ணீரை எவ்வாறு வெளியில் வைத்து நாங்கள் பார்க்கிறோமோ, அல்லது ஒரு போர்ச்சலின் உள்ளே ஒரு பொருளை போட்டுவிட்டால் அந்த பொருளை வெளியிலே இருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த போர்ச்சலிலே உள்ள பொருள் எவ்வளவு தெளிவாக தெரிகிறதோ, அதே போன்று கபரிலே உள்ள விஷயங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். குதுபுல்லாஹ் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பார்த்தார்கள். ஷாஹ் அமீன் பாட்ஷா நாயகம் பார்த்தார்கள். உலகிலே தோன்றிய அவுலியாக்கள் எல்லாம் பார்த்தார்கள். சகோதரர்களே, ஆகவேதான் நேரம் நீண்டுவிட்டது. பத்ர் சஹாபாக்களுடைய தினமாக இருக்கின்ற காரணத்தினால் சொற்ப நேரம் பயான் செய்து அவர்களுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே நான் எடுத்தேன். ஆகவே நீங்களும் இன்றைய தினம், நாளைய தினம் உங்களுடைய வீடுகளிலே விசேடமாக ஒரு பல்பை போடுங்கள். அது பெரிய செலவல்ல. பத்ர் சஹாபாக்களுடைய தினம் வடமையாக பத்துகின்ற பல்பையுடன் ஒரு பல்பை வெளிச்சத்தை போடுங்கள். வீட்டிலே வெளிச்சத்தை உண்டாக்குங்கள். பத்ர் மௌலிதுகளை ஓதுங்கள். அவர்களுடைய திருநாமங்களை ஓதுங்கள். இதுதான் அவர்களின் மீது கந்தூரி கொடுங்கள் அல்லது கந்தூரி கொடுப்பதற்கு உதவியாக இருங்கள் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லது புரிவாராக. பத்ர் சஹாபாக்களுடைய வரக்கத்தை என்னுடைய வாழ்க்கையை தந்தருள்வாராக. என்னுடைய வாழ்நாளை சரிந்த சுகத்துடன் நீளமாக்கி வைப்பாராக. ஆமீன் ஆமீன்.